ராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு அன்பரே சுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவால் நிரப்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவால் நிரப்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் இதற்காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் இதற்காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 ராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு அன்பரே ராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை ஜெபசேனை எழும்ப வேண்டும். என் தேச எல்லை ஜெபசேனை எழும்ப வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த மனிதனை குறித்ததான ஆண்டவருடைய உள்ளத்துல தோன்றுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உன்னை ஆசீர்வதித்த. இந்த கடந்த 7 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். 8வது மாதம் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இஸ் த இண்டிவிஜுவல் மேன், தனிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்ப இந்த மாதத்துல, இந்த 7 மாதத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் தேவன் இந்த மாதத்தில் கற்றுக் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவனுடைய வார்த்தை சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லையா? விசுவாசம் தான் என்ன? நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியறதில்ல, கண்ணுக்கு தெரியாத இருதயத்திலே இருக்கிற, உணர்விலே இருக்கிற ஒரு நம்பிக்கை இல்லையா? அப்ப விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால் வருகிறது. அப்போ ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிற பொழுது கர்த்தர் சொன்னபடியே அவனை ஆசீர்வதித்தார், பெரிய ஜாதியாக்கினாரு, அவர் பேரை பெருமைப்படுத்தினாரு. அவனுக்கு விரோதமாக எளிமை வந்த எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரை காட்டிலும் தேவன் அவன் பேரை பெருமைப்படுத்தினார். கர்த்தர் இந்த மாதத்தில் உன் பேரை பெருமைப்படுத்துகிறார். நீ எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல நீ கைவிடப்பட்டவர்களா இருந்தாலும், எனக்கு யார் இருக்கா, என் பட்சமா யார் இருக்கா அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், தனிப்பட்ட மனிதனை குறித்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த. நீ செய்யற வேலையில, நீ இருக்கிற ஊழியத்துல, நீ போகிற வருகிற எல்லா இடங்களிலும், உன்னுடைய ஆபீஸ்ல, நீ பணிபுரிகிற எல்லா இடத்துலையும் கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். நீ விசுவாசித்தார். ஆண்டவருடைய வார்த்தை என்னைக்குமே அழிக்கிறதல்ல. பாவத்தில் இருக்கிறவன பாவத்திலே போய் விழுந்து கிடறா அப்படின்றதல்ல. அதுல இருந்து எடுத்து கழுவி அவருடைய ரத்தத்தினால், வேற யாருடைய ரத்தத்தினால் அல்ல இல்லையா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரித்து, அப்போ எல்லா அக்கிரமங்களையும் என் மேல அவர் மேல போட்டுட்டு அதற்கு பலியா அவருடைய ரத்தத்தையே கொடுத்தார். மனுஷன் 1000 பேசினாலும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த உணர்வு, ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், இந்த காரியத்தை நான் தெரிஞ்சே செஞ்சிருக்கிறப்பா, என்ன மன்னிங்க,
உணர்வு. பேதுரு சொன்னாரு, நீ 3 தடவை சேவலுக்கு மறுதளிப்ப. அவன் சொன்னா, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. நான் சொன்னார், நீ மறுதளிப்பா. அதே போல 3 தடவை அவன் மறுதளிச்சான். 3ஆவது தடவை மறுதளிக்கும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தை அவனுக்குள்ள வந்தது. அவன் அப்புறம் போய் மனம் கசந்து அழுதான். அந்த மனம் கசந்து அழுறது எது? நான் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு, நான் பாவி ஆண்டவரே. கர்த்தர் அதோட அவனுடைய வாழ்க்கையை மாத்திட்டார் பாருங்க. நம்மளுடைய குற்றங்களை குறைகளை உணர்ந்து ஆவியானவர் எல்லாருக்கும் உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரையும் நம்ம என்ன செஞ்சாலும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறவர் அல்ல. நம்ம செய்த எல்லா குற்றங்களையும் அவர் உணர்த்துவார். அந்த உணர்த்துகிற பொழுது அந்த டைம் அந்த ஆவியானவரோடு இணைஞ்சு, ஆண்டவரே நான் பாவம் செய்யணும், மன்னியும், கர்த்தரின் பேரை பெருமைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, கொஞ்சம் பெண்டிங் ஆகும், அவ்வளோதான். அதுக்காக உன்னுடைய ஆசீர்வாதமோ உன்னை உயர்த்துவதிலேயோ தேவன் இவன் சரியில்லை போடா இல்லை, மறுபடியும் அவர் வருவார். உனக்காக நான் ரத்தத்தை சிந்திருக்கிறப்பா, உன்னை மீட்டுக் கொள்வதற்கு விளக்கிறையும் என்னுடைய பிளட்டு, என்னுடைய ரத்தம். ஆகவே ஆண்டவருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவைகளெல்லாம் இழந்திருந்திருந்து என்றாலும் 1ஆம் தேதி உணர்வோடு கூட தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தேவனோடு நீங்கள் நன்றாக ஐக்கியப்படும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களை பேரை பெருமைப்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட எதை செய்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் செய்கிற பொழுது உங்கள் மனசாட்சியோடு இருக்கிற உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி அவருக்கு இடம் கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை பெருமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு அச்சுபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நாங்கள் சுபிக்கிறோம். இயேசப்பா உமக்கு நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். தேவனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொள்கிற அத்தனை பிள்ளைகளையும் இந்த மாதத்தில் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி, அவருடைய தேவையை சந்திக்கும்படி, எந்த இடத்துல இயேசப்பா மனம் உடைந்து மனம் சோர்ந்து என்னால் எதுவுமே செய்ய முடியலையே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பக்கத்தில் நீங்க இருக்கிறீங்க. என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே, பயப்படாதே, இது உன் அருகில் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்து அவன் பேரை பெருமைப்படுத்தினது போல இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய பேர்களை பெருமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you.